பழம் நழுவி போய் பாலில் விழவில்லை, பழம் அழுகி போய் சாக்கடையில் விழுந்தது. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். நீங்க எடுத்த இந்த முடிவு இது உங்களோட தனிப்பட்ட முடிவு, இது தொண்டர்களோட முடிவு அப்படின்னு பொய் சொல்லி தெரியாதீங்க. இவ்வளவு நாளா யோசிச்ச நீங்க இப்படி பெட்டிக்கு ஆசைப்பட்டு பாலுங்கிணத்துல விழுந்துட்டீங்களே மேடம். கண்ட கண்ட ஈன பயலுங்க பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? சார் இப்ப பேச சொல்லுங்களா இந்த பெட்டியை பத்தி. கேப்டன் அவர்கள் மக்களுக்காக உழைத்தாருங்க, ஆனா நீங்க பணத்துக்காக உழைக்கிறீங்க. இதெல்லாம் கேவலமா இருக்கு. அதோட காங்கிரஸ் இருக்கிற இடத்துக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி போனீங்க? பணம் பத்தும் செய்வதற்கு இப்ப நீங்களே உதாரணம் ஆயிட்டீங்களா? காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. காங்கிரஸ் இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணலதான். இருந்தாலும் நீங்க எடுத்த இந்த கூட்டணி முடிவு கேப்டனுக்கு ஒரு துரோகம் செய்வது போல. தன் வாழ்நாள் முழுவதும் திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இளைஞரின் வீடா தமிழ்நாடாங்கிறதான் இன்னைக்கு நாட்டுக்கு முன்னாடி நிக்குது. ஏனென்றால் தெய்வங்கிறது மக்கள், மக்கள் ஓட்டுப்பட்டதானே நீயே ஒரு மக்கள் தான் உங்க ஊழல்வாதிங்கிற. அதனால் கேப்டன் விஜயகாந்திற்கும் அவர் உருவாக்கிய இந்த தேமுதிகவிற்கும் பல கொடுமைகளையும் பல அவமானங்களையும் வழங்கியது இந்த திமுக. ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே. அத்தகைய திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம்